அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஜெபிக்கலாம். துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் அன்பின் தகப்பனே. இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில கூட ஆண்டவரே பாடல்களுக்காய் துதிக்கிறோம். ஆவியானவரே அசைவாடுதலுக்காய் கிரியை செய்யும்படியாய் துதிக்கிறோம் ஆண்டவரே. வர்ஷிப்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளுக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர்கரம் தாங்கி வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு பொறுப்புகளிலும் கர்த்தருடைய வல்லமை அபிஷேகம் இறங்கி ஆளுகை செய்யட்டும். தடைகள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. காணிக்கையின் பகுதி, அறிவிப்பு பகுதி எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா ஆண்டவரே. இந்த உடைய நாமத்தை முஸ்தவப்படுத்த உடைய நாமத்தினால் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். தடைகள் எல்லாம் மாற்றி ஆசீர்வதித்து நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொள்ளுங்க. அற்புத அடையாளங்களை செய்யுங்க. அதிசயங்களை செய்து ஆராதனையில ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, என்னகோ நிரந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னகோ நிரந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாடி தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர், வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர், என்னகோ நிரந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னகோ நிரந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே,
ஆவியானவரே பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே தாகத்தாலே கதரும் போது கை தட்டும் எல்லாம் கேட்பவரே சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றே சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றே பலனடைந்திடுவே உயர பறந்திடுவே பலனடைந்திடுவே உயர பறந்திடுவே என்னகோ நிறைந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே என்னகோ நிறைந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே 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 கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே இக்கட்டில் துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே இக்கட்டில் துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே நன்றி 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 பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா நன்றி 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 பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே
பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். துயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீதானையா, பிரியமும் நீதானையா. என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் என்றதால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும். அக்கினி எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி பாடலாமே. ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கென்றதால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நின்னபடியால் வெறும்னே நிற்காதபடியால் சபையில இவங்க வரல அவங்க வரல யார் வந்தாலும் நாங்க பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்காரு இல்லையா, அவரை துதிக்கலாமே. ஓ நம்முடைய தேவைகளுக்காய் நம்ம துதிப்போம், நம்மளுடைய பாரங்களுக்காய் நம்ம துதிக்கலாமே. பாரப்பட்ட ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்க வந்திருக்கிற ஆண்டவரே, ஓ இந்த 3வது வாரம் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஆண்டவரே நன்றி சொல்லும்படியா எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமே. கடந்த நாள்ல கண்ணின் மணி போல பாதுகாத்து தெய்வம் ஆண்டவரே இந்த புதிய வாரத்தை உம்முடைய கரத்துல நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே.
எல்லா வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமே யாரும் சும்மா வெறுமையா நிற்காதபடிக்கு உன் வாயை விரிவாய் திற, அதை இப்போதே நான் நிரப்புவேன் என்று சொன்னது போல உங்கள் வாய்களை விரிவாய் திறந்து ஸ்தோத்திர பலிகளையும் நன்றி பலிகளையும் ஏறெடுக்கும் போது கர்த்தர் அதை ஆண்டவரே செய்ய வல்லவராக இருக்கிறார் இல்லையா? விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே நன்றி சொல்ல வந்திருக்கிறப்பா. ஆண்டவரே கொடான கொடை நன்றி ஆண்டவரே. ஓ பரித்து கூட ஆண்டவரே 100 அதிபதி பார்த்து சொன்னது போல ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்காரன் சுத்தமாவான் என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரே அதே போல நாங்க சொல்றோம்ப்பா. ஓ நீர் எங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே. ஓ எல்லா காரியங்களும் தலைகீழாய் மாறிவிடும் ஆண்டவரே. ஓ எங்கள் பிரச்சனை போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் ஆண்டவரே எங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும்படியாய் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கேட்டது போல ஆண்டவரே ஓ இந்த நாளில் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் இறங்கும்படியாய் ஓ அக்கினியாய் இறங்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. ரத்த கோட்டைக்குள்ள நம்ம ரத்தத்தால ஜெயத்தை எடுக்க போகிறோம். ரத்தத்தை இவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இயேசுவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, தாழ்மை நிறைந்தவரே, பரிசுத்த தேவன் நீரே, ஆகம் நிறைந்தவரே, உலகம் யாவுமே பாரில் மடங்கட்டுமே, உன்னதரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன்
நீரே பாதம் பணிந்திடுவோம் பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, கிருபை செய்யும் ஒத்தாசை பண்ணும். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் துன்பத்தில் எந்த துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்கூட்டின் இரத்தத்தினார் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்று தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்று தேவை தேவா இப்போ தாரும் தேவா மாம்சமானையவர் மேலோ உன் ஆவியை ஊற்றுவேன் என்றே மாம்சமானையவர் மேலோ உன் ஆவியை ஊற்றுவேன் என்றே முப்பர் வாலிபர் யாவரும் தரிசனம் சொல்வாரே முப்பர் வாலிபர் யாவரும் தரிசனம் சொல்வாரே பொழிந்திடும் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கே கோடி கோடி வாழ்வழிக்கும் இது ராஜாவுக்கே வாழ்நாள் எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்ததுரியா உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்ததுரியா உயர்த்துவேன் கொடுக்கும் நம் தேவனுக்கே கோடி கோடி வாழ்வழிக்கும் இது ராஜாவுக்கே வாழ்நாள் எல்லாம் தோற்ற வெற்றி கோடி பிடித்திடுவே நாம் வீரனை நடத்திடுவோம் வெற்றி கோடி பிடித்திடுவோம் நாம் வீரனை வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ பாவிதானே கோடி பிடிப்பார் வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ பாவிதானே கோடி பிடிப்பார் அஞ்சாதே என் மகனே நீ அஞ்சாதே என் மகனே அஞ்சாதே என் மகனே நீ அஞ்சாதே என் மகனே கொடுக்கும் நம் தேவனுக்கே கோடி கோடி வாழ்வழிக்கும் இது ராஜாவுக்கே வாழ்நாள் எல்லாம் தோற்ற ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கே
எல்லாம் நாம் திறந்து கொள்ளுவோம். அதுல 2ஆம் அதிகாரம் ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லப்படுகிற 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று ஒரு அழைப்பை தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு அழைப்பு தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னா, இங்க ஆண்டவர் அதை ஆணித்தரமா பேசுறார். என்ன பேசுறார் அப்படின்னா, மறுபடியும் அதை வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. யாக்கோபின் வம்சத்தாரே, ஆமா, நமக்கு ஒரு பேர் வச்சுக்கிறார். யாக்கோபின் வம்சத்தாரே அப்படின்னா நம்ம யாக்கோபுடைய சந்ததி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இஸ்ரவேல் சந்ததின்னு ஆண்டவர் சொல்றார். யாக்கோபு சந்ததி இஸ்ரவேல் சந்ததி ஒண்ணுதான், ரெண்டுமே ஒரே சந்ததி தான். அதாவது பிரியப்பட்டு வைத்த பேரு இஸ்ரவேல், பிரியமில்லாத பிறக்கும் போது வைத்த பேரு யாக்கோபு. பிரியப்பட்டு வைக்கிற நம்ம வீட்டில் கூட எல்லா பிள்ளைகளுக்கு 2 பேர் வச்சிருப்போம். ஒரு பேர் கெசட்ல ஏறும், ஒரு பேர் ஏறாது. எல்லா சமுதாயத்தில் அது உலாவி கொண்டே இருக்கும். ஒருவேளை அரசாங்கத்திலேருந்து ஏதாவது வரணும் அப்படின்னா அந்த கெசட்ல இருக்கிற பேர் தான் வரும். சமுதாயத்தில் ஒரு பேர் வச்சிருப்போம் எல்லாருமே, ஒரு செல்ல பேர் மாதிரி. அப்போ ஆண்டவர் பிறக்கும் போது யாக்கோபன் அப்படின்னு வச்சாரு. ஆனா போராடி வெற்றி பெறும் போது இஸ்ரவேல்னு வச்சாரு. அதனால தான் அந்த வார்த்தையை அழகா அவர் எப்படி பேசுறாரு அப்படின்னா, யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்துல நடப்போம் வாருங்கள். அப்போ யாக்கோபின் வம்சத்தார்னா நம்மளை தான் சொல்றார். நாம இருளில் வாழும்போது நமக்கு பாதை தெரியாது. நாம இருளில் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில வெற்றி வராது. நாம் இருளில் வாழும்போது நம்முடைய பாதைக்குள்ளே எந்த விதமான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது. இருண்ட வாழ்க்கை என்பது வேதனையான ஒரு காரியமாக இருக்கும். அதனால்தான் வெளிச்சத்துக்கு வாருங்க அப்படின்றார். வெளிச்சம் என்று சொன்னா நிறைய இருக்கிறது. நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நிறைய வெளிச்சங்கள் காணப்படுகிறது. பாதை இல்லாத இடம், அதுக்கப்புறம் கண் இல்லாத இடம், அதுக்கப்புறம் அதாவது இருண்ட பிரதேசம், வனாந்திரமான இடம், இப்படி நிறைய காரியங்கள் வெளிச்சமே இருக்காது. சில நேரத்தில் காடுகளில் போகும்போது கண்டிப்பாக வெளிச்சம் இல்லாமல் போனால் எங்கேயாவது சிக்கலில் மாட்டிக்குவோம். போகிற பாதையே தெரியாது. வரும்போது நாம் எங்கேயாவது சிக்கல் போய் நிற்போம். நம்ம அந்த பாதையை மறந்துடுவோம். சில நேரத்தில் பயங்கரமான காடுகள் எல்லாம் போகும்போது அந்த பாதை நம்ம எங்கே போனோம்னு நமக்கே தெரியாது. ஏதோ ஒரு குறிப்பில் வச்சு போயிருப்போம், திரும்பி வர முடியாது. சில மலைகளில் கூட ஏறும்போது வழி இல்லாத மலைகள், அதாவது அந்த காலத்தில் முதியோர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு அங்கங்கே ஒரு கல் போட்டு போயிருப்பாங்க. அந்த கல்லில் சுண்ணாம்பு அடிச்சுட்டு போயிருப்பாங்க வெள்ளை கலரில். அதான் வழி போகணும், இப்படி தான் வழி அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இல்லை மறந்துட்டோம் அப்படின்னா நாம் எங்கேயோ அந்த பக்கம் போய் ஏதோ ஒரு மலையில் போய் சீக்கிரம் போராடுவோம். அப்போ பாதை இருண்ட பாதையாய் மாறிடும். ஆண்டவர் சொல்றாரு, அதாவது யாக்கோபின் வம்சத்தாரு, நீங்க எல்லாரும் வெளிச்சத்துல நடக்கும்படி நீங்கள் ஆண்டவரிடத்துல வாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ அந்த வெளிச்சம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்க அதுக்குள்ள வாங்க, நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதாவது கர்த்தரின் வெளிச்சத்துல அப்படின்னா அதுல சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா, இன்னொரு காரியம் சொல்றாரு, அந்த இருள் நீங்கி அந்த நல்ல பகலான பாதையில போறதுக்கு நீங்க வாங்க. அது எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எபேசியர் 5 8வது வசனம் பாருங்களேன். எப்படி இருந்தோமா, நம்ம எப்படி முன்னாடி இருந்தோம், இப்ப எப்படி இருக்க போறோம் பாருங்க. எபேசியர் 5 8வது வசனம் அழகா சொல்றாரு, முற்காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்களா? அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகாய் இருங்கள். 3 காரியத்தை பேசுறார். முன்னாடி எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம், இனிமே எப்படி இருப்போம், அதான் சொல்றார். கடந்த காலம் என்ன காலங்க? கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், 3த்தையுமே ஆண்டவர் வச்சுக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ கடந்த காலம் எப்படி இருந்தோம்? ஒரு காலத்துல நீங்க அந்தகாரமான பாவத்துல, அக்கிரமத்துல, மீறுதல்ல, சாபத்துல, திருட்டுத்தனம், புறங்கூறுதல், பொய் பேசுதல், ஏமாற்றுதல். அப்ப அந்தகாரமா இருந்தீங்க. அந்தகாரம்னா ஆண்டவருக்கு புறம்பா இருந்தீங்க. புறம்பா இருந்தீங்க, கிட்ட இல்ல, தூரம் இருந்தீங்க, எங்கேயோ ஒரு மூலையில இருந்தீங்க. ஆனா இப்போ எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறோமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்போ நாம எப்படி இருக்கிறோங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகளா. இப்போ இனிமே எப்படி இருப்போம் அப்படின்னா, அதே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்க என்ன பண்ணுங்க? நடந்து கொள்ளுங்க அப்படின்றார். அப்ப அந்த இருள் மாறுது. இருள் எப்படி மாறும்? நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்
இப்போ உலகத்துல இப்போ கொஞ்சம் அரசியல் பேசுறேன். உலகத்துல சொல்லுவாங்கல்ல, பா நீங்க என்னப்பா சங்கிகளா இருக்கீங்க, சாணதானம் பேசுறீங்க, அப்படி இப்படின்னு வாங்கலையே அந்த காலத்துல. அது இப்ப கூட சில அரசியல்வாதி சொல்ற. ஒரு போன வாரம் கூட யாரோ ஒரு யூடியூப்ல பேசுறார், நம்ம தெரியாத வேலை செஞ்சாக்கா அது ரொம்ப கஷ்டம், நம்ம அப்பா அம்மா தெரிஞ்ச வேலை செஞ்சிருப்பான் பாருங்க. அவர் சொல்றாரு, அதாவது பாதாள சாக்கடை எடுக்கும்போது நம்ம அப்பா அதுல முழுகி அந்த மலத்தை எல்லாம் வாரி இருப்பாரு. அந்த தொழிலை பிள்ளை செய்யும் போது அது லேக்குவா கத்துக்குவான். அதுதான் எதிர்க்கிறாங்க எல்லாருமே. யாரும் மதத்தை யாரும் எதிர்க்கிறது இல்லை. ஆனா மதத்துக்குள்ள இருக்கிற சாக்கடையை, ஏன்னா உங்க அப்பா சாக்கடை வாரினாரு, நீ உன் பிள்ளையும் அதே வாரு, அது உனக்கு ஈஸி ஆயிடும், நீ போய் ஏன் இன்னொரு புது வேலையை கத்துக்க போற அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இதைத்தான் எதிர்க்கிறாங்களா? அதாங்க சொல்றாரு, முற்காலத்துல அந்தகாரமா இருந்தீங்க, அப்ப அந்தகாரமாவே என் பிள்ளை இருக்கக்கூடாது. ஏன் நான் ஒருவேளை குடிகாரனா இருந்தேன், நான் ஒருவேளை பாவியா இருந்தேன், நான் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தேன், நான் கடவுளே தேடாதவனா இருந்தேன், துன்மார்க்கமா இருந்தேன், ஆனா என் பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா என்னை விட அறிவாளியா, என்னை விட படித்தவனா, என்னை விட திறமைசாலியா இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோமே. அதை தான் ஆண்டவர் சொல்றார், முற்காலத்துல அந்தகாரமா இருந்தீங்க, இயேசுவண்டை வந்த போது கர்த்தருக்குள்ள எப்படி ஆயிட்டீங்க? வெளிச்சமாய் மாறிட்டீங்க. கர்த்தருக்குள்ள எப்படி ஆயிட்டீங்க? வெளிச்சமாய் மாறிட்டீங்க. இனிமே வரும்போது வெளிச்சத்தின் பிள்ளையா என்ன செய்யுங்க? இருங்க. இனிமே நீங்க எப்படி இருக்கணுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாறணும். அப்போ யாக்கோபின் வம்சத்தார் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏன் கூப்பிடுறாரு? இன்னும் நீங்க என்னை அறிஞ்சவன் சொல்றீங்களே தவிர, என்னை அறிந்தவன் சொல்றீங்களே தவிர, என்னை ஆராதிக்கிறேன்னு சொல்றீங்களே தவிர, எனக்குள்ள வாழறேன்னு சொல்றீங்க தவிர, ஆனா இருண்ட பிரதேசத்திலேயே நீங்க வாழறீங்க. அதனால தீர்க்கதரிசியின் ஒரு வார்த்தை வருகிறது, நீங்க வாங்க. சரி, இப்ப அதுக்கு இன்னொரு வசனம் எப்படி இருக்குது? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. தேவன் ஒளியா இருக்கிறார். இப்போ இங்க ஒரு காரியம் சொல்றார், தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்துல கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்குது. இங்க ஒரு 3 காரியத்தை பேசுறார். என்ன பேசுறார்? தேவன் எப்படி இருக்கிறாருங்க? ஒளியா, பிரகாசமா, நல்ல பவர்ஃபுல்லா இருக்கிறார். அவரிடத்துல 2வது சொல்றாரு, எவ்வளவு வேணும் அவரிடத்துல என்ன இல்லையா? இருளு இல்லை. நம்ம ஒரு மனுஷன், நம்மக்கிட்ட ஒருவேளை 10 ரூபாய் காணி கொடுத்தாக்கா சோத்திரம் 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 நல்லா இருப்பீங்க, காணி கொடுக்கலாம், அவன் மோசக்காரன், காணி கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம். மனுஷனுடைய வாழ்க்கை. நம்ம சொந்தமாக இருக்கலாம், பந்தமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், தம்பிச்சா இருக்கலாம். நம்ம கொடுத்தா நல்லவன், கொடுக்கலன்னா கெட்டவன்ற மாதிரி பேசுவோம். ஆனால் ஆண்டவர் அது எப்பவுமே பேசுறது இல்லை. அதனால தான் சொல்ற, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் என்ன இல்லைங்க? இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்துல கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷம். அப்படின்னா கேட்டு, அப்ப முன்னாடி நாம, அதான் உலகத்துல சொல்லுவாங்கல்ல, முதலாவது நீ கற்றுக்கொள்ள, அதுக்கப்புறம் உன் குடும்பத்துக்கு மற்றவர்களுக்கு கத்துக்க. அதான் உலகத்தில் சொல்றாரு, நீ ஆயத்தமாடு, நீ மற்றவர்களுக்கு ஆயத்தமா இருப்ப, நீ முதலாவது ஆயத்தமாயிடு, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு ஆயத்தமா இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உலகத்துல சொல்லுவாங்க, ஒரு பெண் கல்வி பெற்றா அந்த குடும்பம் சந்ததியாகவே கல்வி அறிவு உள்ள பெண்ணாக மாறிடும். ஒரு பிள்ளை கல்வி அறிவு இல்லை அப்படின்னா அதுக்கு பிறக்கிற பிள்ளை கூட அதே மாதிரி இருக்கும். அப்ப என்ன சொல்ற, ஒரு குடும்பம் சரியா மாறிடுச்சுன்னா அவருடைய சந்ததி மாற்றத்தை உருவாக்குற ஒரு சந்ததியாய் மாறிடும். அல்லேலூயா. எனக்குலாம் ஞாபகம், பண்ணையார் வீட்டில் கோமண துணி கட்டிக்கிட்டு, மாற்ற துணியே கிடையாது, கோமண துணியை கட்டிக்கிட்டு ஒரு 8 முழ வேஷ்டி அப்படின்னு சொல்ற காலமெல்லாம், அதுக்கு முன்னாடி ஒரு 4 முழ வேஷ்டி, அதை என்ன பண்ணுவாங்க, அலசி காய போட்டுட்டு குளிச்சுட்டு வரதுக்குள்ள காஞ்சா அதை எடுத்து கட்டிக்கிட்டு போன ஒரு காலத்துல இருந்தே அந்த பேர பிள்ளைகள் இன்றைக்கு கோட்டு சூட்டு போட்டுன்னு போற சந்ததியாக மாறிட்டான். எப்படி? ஆண்டவருடைய ராஜ்யம் வந்தது, வார்த்தை வந்தது, சத்தியத்தை அறிவிக்க வந்தார், மிஷினரிகள் வந்தார்கள், இயேசுவை பற்றி அறிவித்தார்கள், ஏற்றுக்கொண்ட சந்ததி எல்லாம் இன்றைக்கு மாற்றம். அதுதாங்க சொல்றார், தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் என்ன இல்லையாங்க? இருள் இல்லை. அவர் எப்பவுமே இருளான ஆண்டவரும் இல்லை, அவர் எப்பவுமே வெளிச்சமா இருக்கிறார், பிரகாசமா இருக்கிறார், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். அதாவது தேவனுடைய அந்த வார்த்தை சொல்லுது, நீதியின் சூரியன் பாவின் மேலும் பரிசுத்தவான் மேலும் 2 பேரும் மேலும் உதிக்கிற அளவுக்கு அவர் இருளில்லாத ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆனா அது எப்படி தெரியுமா? நாங்க அதை கேட்டு, அது சொல்ற, நாங்கள் அவரிடத்துல கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷம். அப்ப நீங்க மாறினா உங்க சந்ததி மாறிடும். அல்லேலூயா. நீ மாறலைன்னா உன் சந்ததி மாறவே மாறாது. நீ மாறல அப்படின்னா உன் சந்ததி மாறாது. ஜெனரேஷன் மாறணும் அப்படின்னா என்ன சொல்றாரு, நீ மாறினா உன் ஜெனரேஷனே மாறிடும். நீ நல்ல கிறிஸ்துவுள்ள ஆராதிக்கிறவனா, நல்ல ட்ரெஸ் போடுறவனா, நல்ல படிப்பாளியா, நல்ல உயர்கல்வி படிக்கிறனா, உன் சந்ததி அதே மாதிரி மாறிடும். உலகத்துல சொல்லுவான், வா
நான் அந்த அம்மா கருப்பாகிறேன், எனக்கு வர அதாவது மனைவி ஆகிலும் கொஞ்சம் செய்ப்பா இருந்தா எனக்கு பிறக்கிற புள்ள கொஞ்சம் செய்ப்பா இருக்கும்பா, அதான்பா கேட்குறேன் அப்படின்னு சில நேரத்தில். நான் தான் படிக்கல, ஒரு படிச்சு பொண்ணு வந்தா என் பிள்ளைங்களுக்கு பிறக்க போற பிள்ளைங்களுக்கு ஒரு அறிவு சொல்லி கொடுக்குற பொண்ணா இருக்கும்பா, அதனால படிச்ச பொண்ணா கேட்கறேன்பா அப்படின்னு சொல்லுவான். இவன் படிக்கல, ஆனா எதிர்பார்க்கறது அது மாதிரின்னா அங்க சொல்றாரு, நாங்க இடத்துல கேட்டு அதை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். நாங்க ஒன்றும் சும்மா சொல்லல, ஏதோ வந்த மாதிரி அதை காந்தி கணக்கு மாதிரி அடிச்சுட்டு போறதுக்காக வரல. அவர் இடத்துல நாங்கள் பாடம் படிச்சோம், 33 ஆண்டுகள் அவரோடு பயணித்தோம், அவர் ஊழியத்துக்கு அழைத்த காலத்திலிருந்து 3 வருஷம் அவரோடு கூட நடந்தோம், அந்த 3.5 வருஷம் அவரோடு கூட பாடுபட்டோம், அந்த 3.5 வருஷம் அவரோடு கூட அற்புதங்களை பார்த்தோம், அந்த 3.5 வருஷம் அவர் சொன்ன சத்தியங்களை கேட்டோம், அந்த சத்தியத்துக்கு கல்லடிப்பட்டோம், அந்த சத்தியத்துக்காக நாங்க பல பாடுகளை பட்டு அதை கேட்டு இப்போ உங்களுக்கு சொல்றோம், தேவன் ஒளியாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, யாக்கோபின் புத்திரரே நீங்க வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்க போகலாம். அந்த வசனம் என்ன சொன்னார்? ஏசாயா 2:5 என்ன சொன்னாருங்க? யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தருடைய வெளிச்சத்துல நம்ம என்ன செய்யணுமா? நடப்போம், வாருங்கள் கூப்பிடுறாரு. நீங்க மங்கிட்டீங்க. இந்த உலகத்துல சொல்லுவாயில்ல, கழுதை தேஞ்சி எப்படி ஆயிடுச்சு, கட்டேறு மாதிரி ஆயிடும். சில குடும்பங்கள், சில வாழ்க்கை, சில வேலை, சில வார்த்தை, சில விசுவாசம், சில விதமான பரிசுத்தம், இன்னும் சொல்ல போனா அதாவது நடை, உடை, பாவனை எல்லாமே அப்படியே இருந்து அப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படியே மாறி, அட போப்பா என்னப்பா வாழ்க்கை அப்படின்னு நம்ம ஒதுக்குற மாதிரி. அதுதான் கழுதை தேஞ்சு கட்டறிவுன்னு ஒரு பழமொழி சொல்ற மாதிரி எல்லாமே குறைஞ்சு போயிடும். விசுவாசம் குறைஞ்சிரும், கொடுக்கறது குறையும், வேத வாசிப்பு குறையும், ஜெபிக்கிறது குறையும், ஆராதனைக்கு வர்றது குறையும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே விட ஒரு அதாவது எல்லா ஜபத்துக்கும் வந்த காலம் போய் கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட 2 மாதத்துக்கு ஒரு தரம் 1 மாதத்துக்கு ஒரு தரம் வர மாதிரி வந்து அப்படியே பின்மாற்றத்தில் போய் சோத்திரம் என்ன பண்ணார் ஆண்டவர், வேலை வெட்டி இல்லையா எங்களுக்குன்ற மாதிரி பேசுற காரியத்தை வந்துடும். ஆண்டவர் சொல்றார், நீங்க அந்த இருள்ல பயணிச்சா வெற்றி வராது, அந்த வெளிச்சத்துல பயன்படணும். என்னுடைய பிள்ளைகள், அதனால தான் சொல்றாரு, யாக்கோபின் வம்சத்தாரு என்னுடைய பிள்ளைகளே நீங்க வாங்க, கர்த்தரின் வெளிச்சத்துல நம்ம என்ன செய்வோம்? நடப்போம். எப்பவுமே அந்த வெளிச்சம் நமக்கு முன்னாடி இருக்குதுன்னா நாம் என்றைக்கு தோல்வி கண்ட பிள்ளைகளே இல்லை. அல்லேலூயா. வெற்றி உள்ள பிள்ளைகளா தான் இருப்போம். ஏன்னா அவருடைய வெளிச்சத்தில் தான் நடக்க போறோம், நம்முடைய வெளிச்சத்தில் இல்லையே. நம்முடைய வெளிச்சம் யாருக்கு பிரயோஜனப்படாது? அவர் தேவனா இருக்கிறார், அவருடைய வெளிச்சம்ன்றது பிரகாசமா இருக்குது, அந்த வெளிச்சம் நமக்கு வழிகாட்டும். சில நேரத்தில் நம்ம அது புரியாத புதிராக நிறைய பேர் இருப்பாங்க. என்னவோ சொல்றாரு அவரு, என்னது வாழ்க்கை இப்படிதான் இருக்குது, மனசுல இருளு, கண்ணில் இருளு, வார்த்தையில இருளு, ஆமா செய்கையில இருளு, உடையில கூட இருளு, ஒரு நல்ல உடையே போட மாட்டேன், எப்போ பார்த்தாலும் ஏதோ எல்லாம் நல்ல பீரோ நிறையா நல்ல உடைகளாக இருந்தால் கிழிஞ்சு போனது நைஞ்சு போனது அதையே போட்டுன்னு சுற்றிட்டு இருப்பான். ஏன்னா அவன் யாருப்பா பார்க்க போறான் நம்மள, யாருப்பா நம்மளை ரசிக்க போறான், யாருப்பா என்ன பண்ண போறான்பா அப்படின்னு சொல்லி அந்த இருளான பாதையிலேயே நடந்து இப்போ கிழிஞ்சு போன ஆடை, தேஞ்சு போன செருப்பு, அறந்து போன செருப்பு, ஆமாம் எல்லாமே பாருங்களேன், எல்லாம் ஆல்ரெடி வச்சிருப்பாங்க எல்லாத்தையும். அதை எடுத்து போட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வழி இல்லாமல் எப்பவுமே அந்த அப்படியே ஒரு இருண்ட காரியத்துல போலவே நடந்திருப்பா. ஆனா ஆண்டவர் அதை விரும்பல. நாம் எப்போ அவருடைய பிள்ளையா இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்கல்ல, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, என் பிள்ளை இப்படி இருக்குது, ரொம்ப வருத்தமா இருக்குது, நான் அப்பா வாலிபத்தில் எப்படி இருப்பேன் தெரியுமா, சுறுசுறுப்பா இருப்பேன், எப்போ பார்த்தாலும் முகத்தை கழுவின்னு இருப்பேன், அடிக்கடிக்கு மேக்கப் பண்ணுவேன், அடிக்கடிக்கு கண்ணாடி முன்னாடி நிற்பேன், அடிக்கடிக்கு ரோட்டுக்கு போய் சின்ன ஒரு கடைக்கு போனா கூட நான் அழகா நடந்து போய் எல்லாரும் என்னை பார்ப்பாங்க, எனக்கு பிறந்த பிள்ளைலாம் இப்படி இருக்குது, ஒன்று குளிக்க மாட்டேன்து, நல்ல ட்ரெஸ்ஸை போட மாட்டேன்து, என்ன பிள்ளை இது எனக்கு மட்டும் இப்படியா வச்சு அப்படின்னு சொல்றோமே. அது மாதிரி தான் கர்த்தரும் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகள் என்னை போலவே இருக்கணும். அல்லேலூயா. அதனால்தான் பேதுருல ஒரு வார்த்தை சொன்னார், 1 பேதுருல 15வது வசனத்துல அழகா பேசினார். என்ன சொன்னார்? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்க எப்படி இருக்கணும்? அவர் சொல்றார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தராயிருங்க. நான் எப்படி இருக்கிறேன்? பரிசுத்தரா இருக்கிறேன். அப்ப நீங்களே எப்படி இருக்கணும்? என்னுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? பரிசுத்தராய் இருக்கணும், அவசியம். அதுதான் ஆண்டவர் விரும்புறார். அவருடைய பிள்ளைன்னா அப்படிதான் இருக்கணும். அவருடைய பிள்ளைகளை தவிர வேற எதுவும் இல்லை. அவர் சொல்றார், அவருடைய பிள்ளைன்னா அவரு மாதிரியா இருக்கணும். அவருடைய ஜீன் தானே. நம்ம சொல்லுவோம் இல்லை, நம்முடைய தாத்தா பாட்டி ஏதோ பாட்டை அதில் ஏதோ ஒரு ஸ்டைல் நமக்கு இருக்கும். அது முடியா இருக்கலாம், பேச்சா இருக்கலாம், கையா இருக்கலாம், விரலா இருக்கலாம், நடையா இருக்கலாம், உடையா இருக்கலாம், சாப்பிட்றதா இருக்கலாம், தூங்குறதா இருக்கலாம்,
மற்றவரை கேலி பண்றதா இருக்கலாம், கிண்டல் பண்றதா இருக்கலாம், வேதம் வாசிக்கிறதா இருக்கலாம், உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், ஏமாத்து ஏதோ ஒண்ணு இருக்கும். ஏன்னா நம்ம தாத்தாது ஜீன், நம்ம அப்பாவுடைய ஜீன் நமக்கு அது நமக்குள்ள இருக்கும். அதே மாதிரி கொஞ்சமாவது எங்கேயாவது இருக்கும். இப்போ ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய வித்து அல்லவா, அப்போ என்ன போல தானே நீ இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நாம ஏறுமாறா இருந்தோம்னா அதான் பேசுறாரு. யாக்கோபின் வம்சத்தாரே கொஞ்சம் வாங்க. இப்ப அதுக்கு மேல 4வது வசனம் கொஞ்சம் வாசிமா. இந்த 2:4 என்ன பேசுறாரு? இப்படி இருக்கிறாரா? அவர் ஜாதிகளுக்குள்ளே நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவோ தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டையை எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை என்ன செய்தில்லை. ஆண்டவர் எதை சொல்றாரு அப்படின்னா, சும்மா பட்டயத்தை வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிறது, அதை போட்டுக்கிறது இதெல்லாம் வேண்டாம். நீங்க வாங்க, நாம வெளிச்சத்துல நடந்தா என்னுடைய வெளிச்சம் உனக்கு சரியான பாதையை காட்டி நீ போக வேண்டிய பாதையை சரியாய் காட்டுகிற ஒரு வெளிச்சமாய் அது இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. இப்போ அருமையான காரியம் என்ன அப்படின்னா, நாம் அவருடைய வெளிச்சத்துல நடக்கணும். எதுக்காக இந்த வெளிச்சம்? எதுக்காக? இப்போ 3வது வசனம் வாசிங்க. அப்படியே மேல ஏசாயா 2:3 வசனம் வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. பிரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். இங்க வழி எப்படி இதுங்க வருதா? அந்த வழி, அந்த வெளிச்சம். அவர் தமது வழிகளை நமக்கு என்ன செய்வாரா? போதிப்பார். நாம் அவருடைய பாதையிலே நடப்போம் என்பார்கள். ஏனெனில் எங்க வருதாங்க? சீயோனிலிருந்து, பரலோகத்திலிருந்து வேதமோ, எருசலேம் என்ற பட்டணத்திலிருந்து கர்த்தரின் வசனமோ வெளிப்படும். ரெண்டுமே மேலந்தான் வருது. இதை பற்றி கொள்வதற்கு நாம் ஆயத்தமாயிருந்தா நம்ம ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, கண்டிப்பா. அப்ப நாம ஏன் சொல்றாரு வாங்க வாங்கன்ற மேல சொல்றாரு, வசனம் இல்லை உனக்கு, நீ பலவிதமான துன்பங்கள் துயரத்தினால வேதத்தை மறந்துட்ட, வேதம் வாசிக்கிட்டே விட்டுட்ட, வேதத்தினுடைய ஆளுமைகள் எல்லாம் மறந்துட்ட, வேதத்தினுடைய அதாவது சொல்றாங்க இல்லையா, ஹீரோக்கள் அப்படின்ற மாதிரி உலகத்துல அவர்களுடைய யார் என்னன்றதே மறந்து போச்சு. இப்போ நாம வெளிச்சத்தில் நடக்கும்போது இங்க சொல்றாரு, ஏன்னா அவர் தமது வழிகளை நமக்கு என்ன செய்வாருங்க? போதிப்பார். நாம் அவர் பாதைகளை என்ன செய்வோங்க? நடப்போம். ஏனெனில் சீயோன் வந்து என்ன வருதா? வேதமோ, எருசலேம் வந்து என்ன வருதா? கர்த்தரின் வசனம். அல்லேலூயா. நீ வேதத்தை மறந்துட்டியன்னா உன் வாழ்க்கையில எல்லாமே பூச்சியமாய் போயிடும். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், அந்தந்த காலத்துக்கு ஒரு காரியங்கள் நடக்கிறதா இருக்கும். அப்ப நம்ம வேதத்தையே மறந்துட்டோம் அப்படின்னா வெளிச்சம் வராது. வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும். இப்போ அரசியல் கட்சி எடுத்துங்க, ஜெயிச்சுட்டாங்க, தோத்துட்டாங்க. தோத்தவங்க என்ன பண்றோம்? எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஏன் தோத்துவோம்? எதுக்காக தோத்துவோம்? யார் செஞ்சா? எதுக்கு செஞ்சா? காசு கொடுத்தன என்ன ஆச்சு? கொடுத்தியா? ஓட்டு போய் கேட்டியா? நம்ம ஓட்டு வழக்கமான தானே, நமக்கு 60% வருமே, எங்க போச்சு? அப்ப அந்த ஆள் எங்க? அந்த ஆள் இல்லாத போயிட்டானா, இறந்துட்டானா? மொத்தத்தையும் ஆராயணும். ஆராய்ஞ்சு அடுத்த காரியத்துக்கு இவன் இப்ப பாதையை சரிப்படுத்தணும். இந்த பாதை, அந்த பாதை, அப்ப அது யாரு, இந்த கொள்கையில் யாரு, இவனை தூக்கி போடு, அவனை தூக்கி வையே, அவன் சரியா பண்ணுவா. நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவரும் சொல்றாரு, ஒரே காலத்துல வச்சுக்கிட்டு எனக்கு தெரியாத ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் எனக்கு தெரியுங்க, எனக்கு எல்லாம் தெரியுங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே மங்கி போச்சு. நமக்கும் வேதம் தெரியல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் வேதம் தெரியல, நம்முடைய குடும்பத்தாருக்கு வேதம் தெரியல, சத்தியமே தெரியல, நம்முடைய குடும்பத்தாருக்கு பைபிளே தெரிய மாட்டேங்குது. பைபிள் ஆதியாகமம் எங்க இருக்குது, வெளிப்படுத்தல எங்க இருக்குது, அதுக்குள்ள எத்தனை அதிகாரங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இருளான பாதையில போறத மாற்றத்துக்கு நீங்க யாக்கோபின் வம்சத்தாரு, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். ஏன்? இப்ப 2வது வசனம் வருவோம். ஏசாயா 2:2 வாசிப்போம். என்ன சொல்றாரு பாருங்க. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் மேல கொடுமுடியில சாவிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்குள்ள என்ன செய்வாங்க? உனக்குள்ள வேதம் இருந்தா எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க. ஏக்கா கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பண்ணுக்கா, அண்ணா கொஞ்சம் அந்த கோயில்ல போய் எனக்கா கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணா, நீ பிரார்த்தனை பண்ணா அந்த ஆண்டவர் கேட்பாருண்ணா. ஆண்டவர் சொல்றாரு, அதாவது
கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் ஒரு இடத்துல நிற்க வைக்கப்பட்டு மலைகளுக்கு மேல அது என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்குள்ள என்ன செய்வாங்க? ஓடி வருவார்கள். புதிய ஏற்பாட்டுல சொன்னார், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்ன செய்யாதான்? எப்படி மலையின் மேல் இருக்கிற பட்டண சபை மறைஞ்சே இருக்காது. இங்க ஒரு சபை இருக்குது, போனா கண்டிப்பாய் நமக்காக ஜெபிப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ அந்த மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டு எல்லா ஜாதிகளும் அதற்குள்ள ஓடி வருவாங்க. அதற்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீயே மங்கி போயிட்டா உனக்குள்ள யாரா வருவா? உனக்குள்ள யாருமா வருவாங்க? உன்னை தேடி யாரு வருவாங்க? உன்னை தேடி வரணும்னா நீ மங்க கூடாது, நீ பவரா இருக்கணும், நீ ஒளியா இருக்கணும், நீ வெளிச்சமா இருக்கணும், நீ வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கணும். அதுதானே மத்தேயில சொன்னார் இல்ல, மலைப்பிரசங்கத்துல பேசும்போது சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமா. நீங்க உலகத்துக்கு வெளிச்சம். உனக்குள்ளவே நீ இருள் ஆயிட்டேன்னா உலகத்துக்கு நீ பவர் கொடுக்க முடியாது இல்ல. உலகத்துக்கு நீ அதாவது ஆசீர்வாதமான பிள்ளையா இல்லாத போயிடுவில்ல. அப்ப உலகத்துக்கு வெளிச்சமா இருக்குன்னா அந்த மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் ஆண்டவரை நோக்கி வருவதற்கு நீதான் பாதையாக இருப்பாய். அல்லேலூயா. டீச்சரு உலக பிரகாரமான ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க 55 வருஷமா அந்த வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, ரிட்டையர்மெண்ட் வர வரைக்கும். மாணவர்கள் வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க. முன்னேறி போறவன் இருப்பா, பின்னாடி போறவன் இருப்பா, சைடில் போறவன் இருப்பா, உருப்படாது போறவன் இருப்பா, கெட்டு போறவன் இருப்பா, செத்து போறவனும் கூட இருப்பா. ஆனால் அது டீச்சர் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க எல்லாருக்கும் 35 மாணவர் இருக்கிறாங்கன்னா 35 பேருக்கும் தான் போதிக்கிறாங்க. யார் அதை பிடித்து கொள்கிறானோ அவன் முன்னேறி போயிடுவான், பிடித்து கொள்ள மாட்டேன்னா அவன் கெட்டு போயிடுவான். அதே போலதான் ஆண்டவரும் சபைகளில் கூட அதான் சொல்றாரு, இல்லை ஆபீஸ்ல மற்ற வேலை வியாபாரங்கள்ல கூட அதான் சொல்றாரு. போதனை செய்கிறாங்க, பிடித்து கொள்ளுகிறவன் முன்னேறுகிறான், பிடிக்காதவன் பின்னாடி போய் விடுகிறான். அல்லேலூயா. 70 பேர் அழைச்சாரு. இது கடினமான உபதேசம், எல்லாரும் போயிட்டாங்க. 12 பேர் நின்னாங்க. நீங்களும் போய்விட மனதா இருக்கலாம். அதுல ஒரு தலைமை பாஸ்டர் சொன்னாரு, பேதுரு, எங்க போவ ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே இருக்குது, நான் எங்க போனா? அவனை கொண்டு தான் கர்த்தர் சபையை ஸ்தாபித்தார். அந்த 12 பேர் தான் இந்த உலகத்தினுடைய எல்லா பகுதிகளையும் ஊர் சுற்ற வைத்தார். போகிற இடமெல்லாம் அற்புதங்களை நடக்க வைச்சார். இன்றைக்கு கிட்ட 110 நாடுகள்ல கிறிஸ்துவம் ஆணித்தரமான அதாவது ஆராதனை ஸ்தலமாய் ஆண்டவர் மாற்றி வச்சுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. யாக்கோபின் வம்சத்தாரே வாங்க, நாம வெளிச்சத்துல நடப்போம் அப்படின்னு கூப்பிடுறாரு. நாம ஒப்பு கொடுத்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையே மாற்றப்பட்டு ஆசீர்வாதமாய் மாறிடும். நாம முடியாதுன்னா நாம இருக்கிற மாதிரியே இருப்போமே தவிர ஒன்று புதுசா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மளே சில இடத்துல கோடு போட்டுருவோம், ஆகாது, அது நடக்காது, அது கூடாது, இது உருப்படாது, இதெல்லாம் ஆகா அப்படி நம்மளே ஒரு கோடு போட்டு வச்சுட்டு நாம என்ன பண்ணுவோம்? பிள்ளைகளும் வளர விட மாட்டோம், நாமளும் வளர விட மாட்டோம், நாமளும் சர்ச்சைக்கு போக மாட்டோம், பிள்ளைகளும் சர்ச்சைக்கு போக விட மாட்டோம், நாமளும் பைபிள் படிக்க மாட்டோம், அவங்களையும் படிக்க விட மாட்டோம். நம்ம வாழ்க்கை இருண்ட வாழ்க்கையாகவே இருந்துவிடும். பிரியமானவர்களே, என்ன சொல்ல வர்றார்? ஒரு 5 வசனத்தை சொல்ற பாருங்க. நிறைய இருக்கிற இந்த வெளிச்சம் பலவிதமான வெளிச்சமா இருக்கிற, அதுல பலவிதமான வெளிச்சம். ஒரு 5 வசனத்தை மட்டும் நான் சொல்றேன். அந்த வெளிச்சம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நீ பற்றி கொள்வாயானால் உனக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். முதல் காரியம், சங்கீதம் 36 9வது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். சங்கீதம் 36 9வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம். நல்லா கவனிக்கணும். அதாவது உம்முடைய வெளிச்சத்துல நாங்க என்ன காண்றோம்? இன்னொருத்தருடைய முகப்பிரகாசத்துல தான் நாம பிரகாசத்தை அடைய முடியும். அதனால தான் ஆண்டவரே சொல்றார், ஜீவ ஊற்று அப்படின்னா அது ஏசப்பா உம்மிடத்துல தான் இருக்குது, உம்முடைய வெளிச்சத்துல நாங்க என்ன பண்றோம்? வெளிச்சம். அப்போ இன்னொருடைய வெளிச்சத்துல நாம வெளிச்சம் பார்க்க முடியும். நாம வெளிச்சத்தை பார்க்கலன்னா ஒண்ணுமே என்ன செய்ய முடியாதுங்க, செய்ய முடியாது. இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கிற, நான் சோளக்காட்டில் கரும்பு காட்டுல எல்லாம் 10 வயசுல வேலை செய்யும் போது ஒரு லாண்டர் ஒரு ஒன்று கொடுப்பாங்க. இதை எடுத்துக்கிட்டு முன்னாடி போகணும். இது முன்னாடி கொஞ்சம் பாதி தூரம் வெளிச்சம் காட்டும், பின்னாடி என் மூஞ்சிக்கு நேரம் கொஞ்சம் வெளிச்சம் காட்டும். இல்லை கவனி. இப்போ அந்த வெளிச்சத்தை பிடிச்சிட்டு போகும்போது
கொஞ்சம் முன்னாடி போவோம், கொஞ்சம் பின்னாடி வரும். பாதி வெளிச்சம் முன்னாடி போகுது, பாதி வெளிச்சம் என் மூஞ்சிக்கு வருது. இப்போ இந்த லாந்தர் அதுக்கப்புறம் காலம் போன உடனே ஒரு டார்ச் வாங்கணும். அது முகத்துக்கு காட்டாது, நேரா பாதைக்கு மட்டும்தான் காட்டும். அது ஆன் பண்ண உடனே நேரா அந்த பாதையில அவ்வளவு தூரமா 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த டார்ச் வெளிச்சம் ராத்திரி 12 மணிக்கு போகும்போது அது நேரா காட்டும். இப்ப நமக்கு முகத்துக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? இப்போ இங்க என்ன சொல்ல வராரு, ஜீவ ஊற்றேன்றது உங்களிடத்துல தான் இருக்குது ஆண்டவரே. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, உம்முடைய வெளிச்சத்துல நாங்க வெளிச்சத்துல பிரகாசிக்கிறோம். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, அந்த வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்கும் போது நாம கூட பிரகாசமாய் மாறிடுவோம். அல்லேலூயா. மோசே மலைக்கு போறார். நல்லா கவனிங்க, மோசையை ஆண்டவர் கூப்பிடுறார். முதல் தரம் ஏறி போனாரு. ஆண்டவருடைய அக்கினி இறங்கி பாறையை வெட்டி அப்படி விரல்ல எழுதுறார், 10 கட்டளை எழுதுறார். அதை தூக்கிட்டு கீழே வர்றான். கீழே வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்க பாவம் செஞ்சு கூத்தாடி நிர்வாணமாயி குடித்து வெறித்து ஒரே அமக்கலம் பண்ணி கன்றுக்குட்டிக்கு முன்னாடி டான்ஸ் ஆடினதை பார்த்த உடனே கோவப்பட்டு டமானா தூக்கின்னு போய் என்ன பண்ணா, அந்த அப்படி தூக்கி போட்டு உடைச்சிட்டான். ஏன்னா இவனுக்கு கோபம் தாங்கலை. பரிசுத்தமான ஜனம் என்று சொல்லப்படுகிற ஊழியக்காரன் கோபம் வந்து அடிச்சு அத்த நூறுக்கு அந்த ஜனங்க மேல தூவி அன்றைக்கு ஒரு 23,000 பேர் செத்து போயிட்டான். இப்போ ஆண்டவர் கூப்பிடுறார், மேல வா. இப்போ அவனுக்கு நிறைய கஷ்டம். ஊழியக்காருக்கு நீங்க கவனிங்க, ஊழியக்காருக்கு விசுவாசினால தான் நிறைய கஷ்டமே. இப்போ அது மோரியா மலை, அது ரொம்ப ஒன்றும் பெரிய பாதையெல்லாம் இருக்காது, பயங்கரமான முள்ளுக்காடு வனாந்தரம். இப்ப காயுது பாரு நம்ம சென்னையில, இது மாதிரி 4 மடங்கு வெயில் காயிற ஒரு பிரதேசத்துல. இப்ப இவன் என்ன பண்ணா, சரியான பாதை கிடையாது, போயிட்டா திரும்பி வந்துட்டான். இப்ப மறுபடியும் கூப்பிடுறாரு. மறுபடியும் போகும்போது இப்போ என்ன சொல்றாரு, நீ உடைச்சு போட்ட அந்த கற்பனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பலகையை சீத்தி மரத்துல செஞ்சு மேலே எடுத்துன்னு வான்றா. இப்போ அவன் போய் ஒரு மரத்தை வெட்டுறான், அந்த மரத்தை இழைக்கிறான். இப்போ அழகா ஒரு புத்தகம் மாதிரி அழகா சின்னதா 2 எடுத்துக்கினா, அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்லா கயிறை போட்டு கட்டிக்கிட்டா, தலை மேல வச்சுக்கிட்டான், இல்லை முதுகு மேல வச்சுக்கிட்டா. இப்போ அதை சுமந்துக்கிட்டு அந்த மோரியா மலையில கிட்டத்தட்ட 52 கிலோமீட்டர் சும்மா வச்சுக்குவோமே. இது உதாரணமா சொல்றேன். ஏன்னா கொடைக்கானலுக்கும் கீழே வத்தலகுண்டுக்கும் போனோம்னா 52 கிலோமீட்டர் இருக்கும். ஊட்டிக்கும் மேட்டுப்பாளையத்துக்கு போனோம்னா 62 கிலோமீட்டர் இருக்கும். மலை இப்படி 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 போயினே இருக்கணும். உதாரணம் சொல்றேன். இப்ப இவன் ஒரு முள்ளு செடியா புடிச்சு 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 இது மேல இருக்கிற வெயிட்டு இந்த உஷ்ணத்தை பார்த்து உட்காந்து 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 ஏறி மேல போறான். கர்த்தர் சொல்ற எடுத்துன்னு வா அப்படின்றார். கர்த்தர் சொல்ற எடுத்துன்னு வா பலகைய. இப்ப அவனை உட்கார வச்சு பேசுறார். பேசி மறுபடியும் எழுதுறா. ஏன் சொல்ற, நீ எழுது. இப்ப ஆண்டவர் எழுது, இவன் எழுதுறா. சில நேரம் நாம் அவசரப்படும் போது வேதனையான ஒரு காரியமாக அது இருக்கும். அல்லேலூயா. இப்ப அதை எழுதி எடுத்துட்டு வரோம். அந்த எழுதி எடுத்துட்டு வரும்போதுதான் ஒரு சம்பவம் நடக்கிறார். 40 நாள் மறுபடியும் 3 முறை 40 நாள் மலை மேலே இருக்கிறான். 3ஆவது முறை இறங்கி வரான். 3ஆவது முறை இறங்கி வந்து இப்ப மக்களோடு பேசுறான். இப்போ மூப்பர்களோடு வச்சு பேசுறான். மூப்பரெல்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனம் சொல்றாங்க, மோசே பேசினா நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னா. ஏன்னா மோசேனுடைய முகம் அப்படியே எப்படி கண்ணாடியில பட்டு அப்படியே தகத்தகான்னு தெரியல, அது மாதிரி அவருடைய முகம் பிரகாசமாய் மாறிடுச்சு, அதனால பார்க்க முடியல அப்படின்னு ஒண்ணு என்ன பண்ணா, முக்காடு போட்டுக்கிட்டு மக்களோடு கூட பேசுறா. அந்த வழிதான் இன்றைக்கு கூட நீங்க முகமதிய நாட்டுக்கு போனீங்கன்னா ஒரு சாரார் இருப்பாங்க. ஒரு சாரார் அங்கி மாதிரி போட்டுன்னு ஒரு தலையில கட்டி விட்டுன்னு முக்காடு மாதிரி ஆம்பளைகளை போட்டுன்னு இருப்பான்ல, முக்காடு போட்டுக்கிட்டு மக்களோடு பேசணும். ஏன்னா அந்த வெளிச்சம் இதை எங்க உள்ள போனோம்னு ஆசாரி போடும் போது அந்த முக்காடு எடுத்துட்டு கர்த்தரோட முகமுகமா பேசுறா. கர்த்தரோட முகமுகமா பேசிட்டு இங்க ஜனங்களோட பேச வரும்போது முக்காடு போட்டு பேசுறேன். ஏன்னா முகத்தை பார்க்க முடியல, அவ்வளவு பிரசன்னம். பிரியமானவர்களே, நீங்க தினந்தோறும் கர்த்தருடைய சமூகத்துல காலையில ஜெபிக்கிறவளா இருந்தா காலையில உங்களுடைய முகப்பிரசன்னம் உலகத்துக்கு கட்டாயம் தெரியும். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா, நல்ல ஆராதித்து துதித்து டெய்லியும் நல்ல ஜெபிக்கிறவளா இருந்து பாருங்க, நல்ல ஆவியான ஒரு அபிஷேகம் இறங்கி அப்படியே நம்மளை பிரசன்னம் வரும்போது வெளியில ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்து பாரு, ஒரு ட்ரெயின்ல ஏறி உட்காந்து பாரு, நம்ம பக்கத்துல கூட நம்மள அறியாமல் எழுந்து அன்னாட போயிடுவான். ஏன்னா அவனுக்குள்ளுகிற பிசாசு உன் பக்கத்துல என்ன செய்யாது, உட்காராது. ஏன்னா அபிஷேகமும் பிரசன்னமும் உன் முகத்து மேல பிரகாசிக்கும் போது அவன் உட்கார முடியாது, அவன் ஏது வழிபடுவான். இல்லை அங்க போய் உட்காந்து முறைச்சு முறைச்சு பார்த்துனுப்பா. நம்ம ஏன் அவன் சும்மா நம்மளை முறைக்கிறா, அவன் முறைக்கல, அவனுக்குள்ள இருக்கிறது நம்மளை என்ன செய்யுது, முறைக்குது. இப்போ மோசே அதுதான் இங்க வருது.
அந்த வெளிச்சத்தை காண்கிறோம். உம்முடைய வெளிச்சத்துல நாங்க என்ன பண்றோம்? இதுதான் நாம பெற்றுக்கிற காரியம். அந்த யாக்கோபின் வம்சத்தார கூப்பிடுறாரு, வாங்க நாம கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம்னா நீ அன்றாட தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆராதித்து ஜெபித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கிட்டேன்னா, ஆண்டவர் ஏசாயா 58 சொல்லுவார் 8வது வசனத்துல, அதாவது விடிவெள்ளி நட்சத்திரம் போல நான் காலை தோறும் இறங்குகிறேன்னு சொன்ன, நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது விடிவெள்ளி நட்சத்திரம் போல தேவனுடைய அபிஷேகம் உன் மேலே இறங்கிவிடும். அல்லேலூயா. அப்ப எதிராளி உன்னை கண்டு பயப்படுவான். அதாங்க சொல்றாரு, உம்முடைய வெளிச்சத்துல நாங்கள் வெளிச்சம் காணுகிறோம். அதை பெற்றுக்கிட்டு நீ போகும்போது எல்லா பாதையும் உனக்கு சரியாய் மாறிடும். அல்லேலூயா. ஆனா நம்ம செய்யறது இல்லை. அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கலையே, அந்த இருளிலே இருக்கிறோம். நல்லா தூங்கிடுவோம், சோத்திரம். கர்த்தருக்கு தெரியாத என் கஷ்டம் என்ன கஷ்டம். ராத்திரி எல்லாம் என்ன கஷ்டப்பட்டிருப்பீங்க? உஷ்ணத்துல போன் பார்த்துருப்பீங்க, இல்ல டிவி பார்த்துருப்பீங்க, இல்லை ஊருக்கு அதை மாதிரி உட்காந்து 2 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து பேசியிருப்பீங்க. ஏதாவது ஜெபம் பண்ணியிருப்பீங்க, பைபிள் வாசிருப்பீங்க, ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் மற்ற கதையெல்லாம் பேசியிருப்போம். என் கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும். சோதரம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், உம்முடைய வெளிச்சத்துல நாங்கள் என்னவா இருக்கிறோம்? வெளிச்சம் காண்கிறோம். அந்த வெளிச்சத்தை பெற்று நாங்க அதில் நடக்கிறோம். எங்களுடைய பாதைக்கு பின்னாடி ஜனங்கள் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. நான் போற பாதையில பின்னாடி வருவான், இந்த ஆளே மாறிட்டாரப்பா. என்ன சொல்லுவாங்க? இந்த ஆளே மாறிட்டார் ஐயா, இவர் மாறுவார்ன்ற நிலைமையே இல்லை, இந்த அம்மாவே மாறி போச்சு. அப்போ இவர் பின்னாடி போனா ஏதோ ஒண்ணு இருக்குது. அவர் பின்னாடியே வருகிற காரியம் தான் இங்க சொல்ற, வெளிச்சத்துல வெளிச்சம் காண்கிறோம். 2வது ஒரு வசனம், சங்கீதம் 89:15 வசனம் வாசிக்கல. என்ன சொல்றாரு பாருங்க, 2வது காரியம். இதுக்கெல்லாம் வசனம் இருக்குது, நேரம் போயின்னு இருக்கும். அதாவது இதுல ஒரு சொல்றாரு 89:15 என்ன சொன்னார்? இப்போ அங்க ஜீவ ஊற்று, இங்க என்ன பேசுறாரு? கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள். சத்தத்தை கேட்கிற ஜனம் யாருங்க? எங்க கேட்கும் அந்த சத்தம்? 24 மணி நேரம் உலகத்தையே பார்த்துக்கிட்டு, உலக பாட்டையே கேட்டுக்கிட்டு, உலக இன்பத்தையே அனுபவிச்சுட்டு இருந்தா ஆண்டவர் பேசுற சத்தம் உனக்கு கேட்குமா? அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை பேசும், அப்பப்போ பேசும். உன் வாசல்கிட்ட வந்து பேசும், உன்னுடைய வீட்டுக்குள்ள வந்து பேசும், உன்னுடைய பெட்ரூம்ல வந்து பேசும். அந்த வார்த்தையை பேசும். மகளே, மகனே, நான் இருக்கிறேன், பயப்படாத, நான் இருக்கிறேன், பயப்படாத அப்படின்னு சொல்லி பேசும். அதான் சொல்றாரு, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் யாரா இருக்கிறாங்க? பாக்கியவான்கள். இப்ப கீழே சொல்றாரு, கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்துல என்ன செய்வாங்க? இத கேட்கிற ஆளு முகத்தின் வெளிச்சத்துல அப்படியே நடப்பாங்களா? முகத்தின் வெளிச்சம், அவருடைய முகத்தின் வெளிச்சம் உன் முகத்துல பிரகாசம். அதான் மோசைக்கு வந்துட்டு 40 நாள் உட்கார்ந்தான். 40 நாள் உட்கார்ந்து அப்படியே சும்மா தேவ சமூகத்துல அப்படியே பிரகாசமாயிட்டான். அவருடைய முகத்தை பார்க்கும் போது அப்படியே கண்ணாடியில் அடிக்கிற மாதிரி தக 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 தகான்னு தெரியுது. அப்ப தேவ சமூகத்துல இருந்து பாரு, உனக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இறங்கிடுச்சுதான் இங்க சொல்ற. கர்த்தருடைய சத்தத்தை அறியும் ஜனங்கள் யாருங்க? கர்த்தருடைய சத்தம் வரும், நீ ஜெபிக்க ஜெபிக்க வரும், வேதம் வாசிக்க வாசிக்க வரும், ஆராதிக்க ஆராதிக்க ஆண்டவர் பேசுவார். எவ்வளவு ஜனமா இருந்தாலும் அந்த பேடு கீபோர்டு எதுவாலும் அடிக்கிட்டோம், டம்மா டுமான்னு அடிச்சுட்டா கூட ஆவியானு சொல்லுவார், மகளே நான் உன்னோடு பேசுறேன், மகனே நான் உன்னோடு பேசுறேன். பேசுறியானா நீ பாக்கியவான். கீழே சொல்றார், அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்துல, அந்த முகத்தின் வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே உலகமே சிறிதாய் மாறிடும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த முகத்தின் வெளிச்சத்தை பார்த்தா பெரிய பிரச்சனையா ஊர்ல இருக்கிறது, உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சிறிதான ஒரு கல்லை போல மாறிடும். தெரியுமா? அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருங்க. யோசுவா சொல்றார், கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தா அந்த எரிகோ கோட்டையை தகர்த்து போட்டு அந்த தேசத்தை நமக்கு தர அவர் வல்லவரா இருக்கிறார். 10 பேர் சொல்றான், இல்ல இல்ல வானத்துக்கு பூமிக்கு உயரமான அந்த ராட்சச ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த 2 பேர் சொல்றான், காலே போய் யோசுவாவா, இல்ல இல்ல அவங்க எல்லாம் நமக்கு கண்பட்ட உடனே பஸ்மமா மாறிடுவாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். முகத்தின் வெளிச்சத்துல நாம் வெளிச்சத்துல நடக்கிறவர்களாய் மாறிடும். இப்போ சத்தத்தை கேட்கணும்.
நம்ம ஜெபிக்கும் போது தான் சத்தம் வரும். வேதத்தை டெய்லி வாசிக்கும் போது தான் ஆண்டவர் பேசுவார் வேதத்தின் மூலமா. நம்ம பைபிள் ஆடிக்கு ஒரு தடவை அமாசுக்கு ஒரு தடவை எடுத்து சோத்திரம் 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 அப்படின்னு போட்டுட்டு இல்லை இந்த மாதிரி கேலண்டரை பார்த்து இதில் என்ன பேசுறாரு ஆண்டவர் அப்படி இதெல்லாம் நம்ம நாள் குறிப்பு தானே தவிர இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு பேரு தங்க கேலண்டர். ஆரம்ப நாட்கள்ல நம்ம எல்லாம் வாங்க முடியாது. அன்னைக்கு 55 ரூபாய் ஒரு கேலண்டர், தங்க வசன கேலண்டர்னு பேர் வச்சாங்க. இன்னைக்கு சபைக்கு எல்லாருமே சர்வசாதாரணமா போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்ப அதுக்கு மரியாதையே இல்லை. ஒரு வீட்டில் போனா ஒரே ஆணில 10 கேலண்டர் இருக்கும், 10 சபை கேலண்டரும். எந்த வசந்தையும் நாம என்ன செய்ய மாட்டோம், எந்த வசந்தம் நாம என்ன செய்ய மாட்டோம், படிக்க மாட்டோம். ஏதாவது ஞாபகம்தா? இப்ப நம்ம சர்ச்சை கேலண்டர் எல்லாம் படிச்சுக்கிறீங்களா? இன்னைக்கு வசனம் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அதல்ல, ஆனா இது அவசியம். இல்லையா? இப்ப டெய்லி ஆராதிச்சு பாருங்க, ரெகுலரா பைபிள ஆதியா முதல் வெளிப்படுத்தல் வரையில வாசித்து பாருங்க. தேவன் உங்களோட பேசுவாரு. அவருடைய முகத்தின் வெளிச்சம் உன் முகத்துல பிரகாசிக்கும் போது நீ வெளிச்சத்துல வெளிச்சம் காண்பாய். அல்லேலூயா. வெளிச்சம் ரொம்ப அவசியங்க. ஆமா, வெளிச்சம் ரொம்ப அவசியம். எனக்கு அது ஞாபகம் இருக்கிற, நாங்கெல்லாம் அதை அனுபவிச்சிருக்கோம். எங்க தாத்தா பாட்டிகள்லாம் துணியே போடுறதுக்கு வழி கிடையாதுங்க. கோமணம் கட்டுன்னு வாழ்ந்து அதிலேயே செத்து போனாள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட எங்களுடைய சொந்த கிராமம் அப்படியே இன்னைக்கு மாற்றம் அடைந்து விட்டது. எல்லாமே மாறிட்டான். அந்த ஜெனரேஷனே மாறிடுச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி ஆயிட்டான் தெரியுமா? போட்டு சூட்டு தான் எல்லாமே. இப்பெல்லாம் கிராமத்துல கல்யாணமும் கிடையாது. எந்த கல்யாணமானோ பட்டணத்துக்கு போய் பெரிய மண்டபம் தான். அது கிறிஸ்துவ கல்யாணமோ இந்து கல்யாணமோ பாருங்க, மாற்றம் வருகிற ஜெனரேஷன் மாறுகிற. இயேசு உள்ள வரும்போது எல்லாமே மாற்றம் அடைகிறது. இயேசு எப்போதும் ஏமாத்த மாட்டார். அதனால தான் முதல்ல ஒரு வசனம் வாசித்து காட்டேன். அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. யாரையும் ஏமாத்துற ஆண்டவர் கிடையாது. எவ்வளவு வேணுமே இருள் கிடையாது. நாமெல்லாம் நினைச்சுக்கிறோம் அவர் விட்டாரு, அவர் என்ன கண்டுக்கல, அவர் எங்க இருக்கிறாரு, எனக்கு இப்படி. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் உலகத்துல வரும். ஆனா இருள் இல்லாத ஒரு தேவன். அவர் சொல்றார், அவர் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்துல எனக்கு என்ன வருதுங்க, சத்தம் வரும். கேட்கிற ஆளு, சத்தத்தை கேட்கிற ஆளா இருக்கணும். நீ கேட்கிற ஆள் இல்லைன்னா அந்த வெளிச்சம் வராது. யோசுவா தான் கேட்கிறார். அதெல்லாம் ஈஸியான வேலை தான், வாங்க போலாம், முடிச்சிடலாம். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எந்த வகையில பேசுவார் தெரியாது. சில நேரத்தில் ஆறாவதுல முழுமையா அனுபவி. முன்னாடியே வந்து உட்காரு. பாட்டு பாடும்போது கூட பேசுவார், ஆராதிக்கும் போது பேசுவார், சத்தியத்தை பேசும்போது பேசுவார், காணிக்கை போடும்போது பேசுவார், கடைசி ஆசீர்வாத ஜெபத்தில் கூட பேசுவார். எப்ப பேசுவார் உன் பிரச்சனைகள் தெரியாது. அதெல்லாம் முன்னாடியே சொல்லவும் முடியாது. அவர் சித்தம் எப்படி வருவார், எங்கிருந்து வருவார், திடீரென்று போட்டுன்னு இந்த காணிக்கை போட்டு திரும்பும்போது கூட யாராவது ஒரு மகளே நீ பயப்படாத சொல்லி அப்படி சும்மா டச் பண்ணிட்டு போனாங்களோ கூட ஆண்டவர் உங்களோட பேசிடுவார். அல்லேலூயா. நம்ம நினைச்சுக்கிறோம் இப்படித்தான், இப்படியெல்லாம் பேச மாட்டார். அவர் எப்படி நமக்கு பேசணும்னு ஆசைப்படுறார் அப்படித்தான் பேசுவார். மூணாவது பாருங்க, சங்கீதம் 97:11. சங்கீதம் 97:11. நான் ஒரு நாள் இது உட்கார்ந்து தியானம் பண்ணிருந்தேங்க. எனக்கு இது நிறைய அப்படியே வந்துகிட்டே இருந்தது. சரி, அப்படியே ஒரு குறிப்பு எடுத்து வச்சேன். பாருங்க, 97:11 சொல்றார், நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சியும். அல்லேலூயா. என்ன பண்ணுதாங்க, விதைக்கப்படுகிறது. இப்போ மூணாவது இங்க என்ன நடக்குது அப்படின்னா, உனக்காக உலகத்துல வெளிச்சம் விதைக்கப்படுகிறது. இது நீங்க வித்தியாசமா இருக்குது பார்த்தா. எப்படிங்க இது, என்ன இதை நெல்லா கோதுமையா எப்படி வருங்க அப்படின்னு கேட்கலாம். உனக்காக விதைக்கப்படுகிறது. பனி எப்படி பெய்யுமோ, அதாவது எப்படி விதைக்கப்படுறது. 133 சங்கீதம் 1வது வசனம் நீங்க வாசிங்கன்னா ஒரு சம்பவம் வரும். அது பாருங்க, இதை பார்த்துட்டு அதுக்கு போவோம். அது சொல்றாரு, 1வது வசனம், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமோ, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. 2வது வசனம் பேசுறாரு, அது எங்க வருதாங்க, அது எப்படி விதைக்கப்படுது, அது ஆரோனுடைய சிரசின் மேல ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில வடிகிறதும் அப்படி அங்கிகளின் மேல இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும். 3வது வசனம் பேசுறார், என்மோன் மேலோ சியோன் பர்வதங்களின் மேலோ இறங்குகிற பனிக்கு ஒப்பாய் அது விதைக்கப்படுகிறது. இந்த வெளிச்சம் என்ன பண்ணுதுங்க, உனக்காக எனக்காக. இப்ப அந்த வசனம் என்ன சொல்லுது, அது சொல்ற, கர்த்தர் என்றென்னைக்கு ஆசீர்வாத ஜீவனையும் கட்டளையிடுப்பார். இப்ப நான் முதல்ல வாசின அந்த சங்கீதம் 97:11 என்ன சொன்னாருங்க,
அவர் சொல்றார் விதைக்கப்படுது யாருக்காக? நீதிமானுக்காகவும். ரெண்டாவது யாரு? செம்மையான், நல்லவன். செம்மையானவனா நல்லவன், நீதிமான்னா உண்மையானவன், பரிசுத்தவான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு இவர்களுக்காக விதைப்பாக அது இறங்குகிறது, உனக்காக இறங்குறது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? அதெல்லாம் அவர் கதையாங்க. இல்லைங்க, உனக்காக விதைக்கப்படுகிறது. நீ போகும்போது எங்கேயோ ஒரு இடத்துல போகும்போது அது டச் ஆகும், அது அப்படியே பற்றி கொள்ளும். அந்த விதைக்கப்பட்ட அந்த விதையில நீ ஆசீர்வாதத்தை அள்ளுகிற மனுஷனாய் கடந்து போயிடுவே. அதாங்க சொல்ற செம்மையான இருதயத்துக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கு. அந்த விதை உனக்காக பலன் கொடுக்கிறதாய் மாறிவிடும். அல்லேலூயா. உன் வெளிச்சம் அப்படியே எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஆனா நீ எப்போதும் இருள இருக்கிற. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால், இங்க ஒரு மொட்டை போட்டுக்குது, அங்க ஒரு மொட்டை போட்டுக்குவோம். இந்த அக்கா சொல்றது கேட்போம், அந்த அக்கா சொல்றதும் கேட்போம். ஆமா, அந்த அக்கா சொல்லும் பரவாயில்லப்பா என் மதமும் சம்மதம், அப்படி சுத்தி போடு. ஆமா, ஐயா பரவாயில்லப்பா என் மதமும் சம்மதம்பா, அங்க ஒரு கும்பிடு போட்டுன்னு வந்திருப்பா, இங்க ஒரு கும்பிடு போட்டுன்னு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அதை நம்ம அப்படி செய்வோம். ஆனா நீதிமானுக்காகவும் செம்மையானுக்காகவும் விதைக்கப்படுகிறதா வெளிச்சம். நாம போகும்போது பற்றிக்கொள். நாம் போகும்போது என்ன செய்யுங்க? பற்றிக்கொள். என்றைக்கு நீ இயேசுவை அறிந்து உள்ளே வருகிறாயோ அந்த வெளிச்சம் உனக்காக விதைக்கப்படுகிறது பாருங்க, அதை அப்படியே பற்றி கொள்ளும். அந்த விதைப்பிலிருந்து அறுவடையாக அது மாறி அந்த வெளிச்சம் உன்னுடைய சந்ததி, உன்னுடைய சந்ததி, உன்னுடைய சந்ததி அப்படியே போயிடுவோம். நீ கல்யாணம் பண்ணும்போது உனக்கு வர மனைவி, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிள்ளை பெற்றெடுத்தா அந்த விதை அப்படியே அறுவடையாய் மாறி அந்த பிள்ளை உன்னோட பரிசுத்தமா, உன்னுடைய செம்மையானவனா, உன்னுடைய அறிவாளியா, உன்னுடைய படிப்பாளியா, உன்னை விட பக்திமானா, உன்னை விட ஆண்டவருக்கென்று வைராகியமானவனா, நீ அறியாத காரியத்தெல்லாம் ஆணறிகிறவனாய் ஆண்டவர் மாற்றுகிறார். ஜெனரேஷனே மாறுது. எதுக்காக அப்படின்னா நல்லவனுக்காக, நீதிமானுக்காக அந்த வெளிச்சம் என்ன பண்ணுதாங்க? விதைக்கப்படுகிறது. ஆனா நம்ம அதை எடுக்க தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா விதைக்கப்பட்டிருக்குது உலகத்துல. ஒரு காலம் வரும்போது அது பிடிச்சுக்குது, அதுல நடக்கிறோம். அது நடந்த உடனே உலகம் மறந்துடுது. அந்த வெளிச்சத்துல போய் 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 அந்த வெளிச்சம் நமக்கு பழகிடுது. அந்த வெளிச்சம் நாம வழிகாட்டுது. அந்த வெளிச்சத்துல எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றோம். அந்த வெளிச்சத்துக்கு நாம் மற்றவருக்கு வழிகாட்டுறோம். வாப்பா ஏசு நல்லவர், நீ வந்து பாரு, உனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. அது விதைப்பு. ஆனா நம்ம எப்படி செய்யறோம்? நம்ம ஒண்ணுமே கண்டுக்க மாட்டோம். அப்புறம் எப்படி வரும்? 4வது சங்கீதம் 112 இது பாருங்க. இந்த வெளிச்சம் எப்படி அறுவடைக்கு அடுத்தபடி என்ன வருது பாருங்க. சங்கீதம் 112 என்ன சொல்றார்? அவர் சொல்றாரு செம்மையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இப்ப நல்லவனுக்கு அந்தந்த காலகட்டத்துல அங்கங்க ஒரு வெளிச்சம் வரும். உனக்கே தெரியாது, யாரோ ஒரு ஆள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், அந்த வழி காட்டுவான். எங்கேயாவது ஒரு இடத்துல போய் இக்கெட்ல மாட்டி நிற்க போற அந்த வெளிச்சாங்க, அந்த செம்மையானவனுக்கு இருள்ல வெளிச்சம் உதிக்கும். திடீரென்று யாரோ ஒருத்த வந்து வழி காட்டியிருப்பான். இல்லைங்க, இந்த மாதிரி போங்க, இந்த அப்ளிகேஷன் போடுங்க, இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குங்க, இந்த ஊர்ல இந்த இடம் இருக்குதுங்க, இந்த இடத்துல இந்த பொண்ணுக்குதுங்க, இந்த இடத்துல இந்த பையங்கிறாங்க, இந்த இடத்துல இந்த வேலை காலியா இருக்குதுங்க. ஒரு திடீரென்று ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும். அதாங்க சொல்ற செம்மையானவர்களுக்கு இருள்ல வெளிச்சம் என்ன செய்யுங்க? அவ்வப்போது உதிக்கும். அது எப்படி இருக்குதா? இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். நல்லா கவனிக்கணும். இப்போ இது எங்க? அறுவடை ஏற்கனவே இருக்குது, விதைச்சிக்கப்பட்டிருக்குது. அது எங்க பிரகாசிக்குதுன்னா எங்கேயாவது இக்கட்டில் போய் நிற்கும் போது அது பிரகாசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதாய் மாறும். எப்போ வரும் தெரியாது. எப்போ இக்கட்டு, பயங்கரமான இக்கட்டு, நீ நினைக்கிற இக்கட்டு கூட அது வேதனையா இருக்கும், அங்கே ஒரு இருள் கட்டாயம் உதிக்கிற ஒரு காரியமாய் மாறும். நீ நினைக்கிற மாதிரி இருக்காது. அதுதான் அங்க சொல்ற, அது இரக்கமும் மன உருக்கமும் நீதி உள்ளதாய் மாறுகிறது. செம்மையானவர்கள், கஷ்டத்துல இருக்கிறவங்க. இப்போ நம்ம ஊர்ல வெள்ளைக்காரன் ஆளும்போது இந்த வெயில் தாங்க முடியாம அவன் எங்கேயாவது குளிர்ச்சியான இடத்த தேடுறதுக்கு அலைஞ்ச போது எங்கெல்லாம் மலைக்குதோ அந்த மலையெல்லாம் கண்டுபிடிச்சான். நீங்க ஊட்டிக்கோ கொடைக்கானல போனீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டுருவீங்க. அதுவும் ட்ரெயின்ல போனீங்கன்னா ஊட்டியில அது கிட்டத்தட்ட காலையில் 8 மணிக்கு வண்டி போனா
மத்தியானம் 12 மணிக்கு தான் குன்னூரே போகும். அவ்வளோ மலையை சுத்தம். அந்த பாதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சொல்லுவாங்களே, அப்படியே உடலே வெளியில் வந்துடுற மாதிரி அப்படி இருக்கும். அது அப்படி போகும், அது வளைஞ்சி வளைஞ்சி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் இப்படி போகும்போது அப்படி திரும்ப வரும்போது இங்கேருந்து பார்த்தா அதில் பார்த்தாலும் இங்கேருந்து கிட்டத்தட்ட தாம்பரம் அளவுக்கு பெரிய பள்ளம் இருக்கும். அது மேலே போகுது. அது அவன் கண்டுபிடிச்சா பாதை. இன்னைக்கு அந்த பாதை லகுவாக தான் நம்ம எல்லாரும் போகிறோம். அந்த ரோடு போட்டான். அந்த ரோடு இப்போ நாம என்ன பண்ண 4 ரோடு போட்டாங்க. இந்த பக்கம் ஒரு ரோடு, அந்த பக்கம் ஒரு ரோடு, மலையில எப்படியாவது இறங்கி வரது ஏறதுக்கு. பாருங்க, இக்கட்டான சூழ்நிலையில வெளிச்சம் உருவாகிறதுக்கு நம்ம ஏதாவது செய்யறோம் இல்ல, அதுதான் சொல்றார். கஷ்டமான சூழ்நிலையில கண்டிப்பாக அந்த வெளிச்சம் நமக்கு உதவி செய்கிறதாய் மாறிவிடும். அதனால்தான் சொன்னார், யாக்கோபின் வம்சத்தாரு நீங்க எல்லாம் எங்க வாங்க. தெரியல பாஸ்டர், நீங்க எல்லாம் எங்க வாங்க, நீங்க எல்லாம் எங்க வாங்க, வெளிச்சத்துல நடக்கலாம் வாங்க. அப்ப இருளிலே வாழாத. இந்த வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்குது, அதுல அறுவடை செய்ய. காலம் வரும்போது அங்கங்க காட்டும், அது உதவி செய்யும், ஒத்தாசை பண்ணும். முடியாதுன்னு உலகம் சொல்லும், இயேசு சொல்லுவார் முடியும்னு சொல்லுவாரு. முடியாதுன்னு உலகத்துல சொல்லி வச்சிருந்தா கூட ஆண்டவர் சொல்ல என்னால நடத்த முடியும்னு சொல்லுவாரு. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உலகத்துல ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாரு. உலகம் சொல்லிடும். ஆனா அந்த வெளிச்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல, மிக முக்கியமான இடத்துல அது உனக்கு உதவி செய்கிறதாய் மாறிடும். அது ஏற்கனவே விதைக்கப்பட்டிருக்கு. அந்த விதை நம்ம அனுபவ ரீதியாக தான் கண்டுபிடிக்க முடியும். சில நேரத்தில் அது எப்போ அப்படின்னு தெரியாது. கடைசியாக 5வது காரியம் என்ன சொல்ற, 119ஆம் சங்கீதம். இது முடிவு எப்படி வருது பாருங்க. 119ஆம் சங்கீதம் 105வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. 119 105வது வசனம் என்ன சொல்றாருங்க? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமோ என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. சுத்தி வளைச்சு எங்க வருது? எங்க வருது? இல்ல, சுத்தி வளைத்து உன் கையில் இருக்கிற பைபிள்லயே தான் இருக்குது. ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு என்னவா இருக்குதா? தீபமோ என் பாதைக்கு அது எப்படியா இருக்குதா? இந்த வசனத்தை விட்டுட்டு நீ ஊரெல்லாம் அலைஞ்சானா பாருங்க. கிறிஸ்துவங்க பைபிள் வச்சிருக்கிறோம், ஆனா நம்ம ஆராய்ச்சி பண்றது இல்லை, நம்ம வாசிக்கிறது இல்லை. ஆனா உலகம் ஆராய்ச்சி பண்ணுவதற்காக இந்த வேதத்தை வாங்கி வச்சுக்கணும், ஆராய்ச்சி பண்ணு. நம்ம பண்ணல, ஆனா அவன் ஆராய்ச்சி பண்றான். இது எப்படி நடந்தது, இது எப்படி ஆனது, இது எப்படி நடக்கும். உலகத்துல இருக்கிற எல்லாருமே பைபிளை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்றான். ஆதி ஆகமம் தான் அதுக்கு எல்லாமே அர்த்தம். ஆதி ஆகமத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்றான். என்ன படைப்பு, எப்படி படைச்சாரு, அந்த கடவுள் எப்படி செஞ்சாரு, எப்படி உருவாக்குனாரு, இது எப்படி ஆனது, எப்படி இதை கண்டுபிடிச்சாரு, எல்லாமே அவன் அதை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்றான். நாம பைபிளையே தொட மாட்டேன்றோம், மற்ற கதையெல்லாம் பேசுறோம். சினிமாக்காரன் அவனுக்கு மனைவி யார், அவன் பிள்ளை யார், அவனுக்கு பிறந்த நாள் எப்போ, அவனுக்கு எப்போ கேக் வெட்டணும், இதெல்லாம் கதையெல்லாம் சொல்லி இருப்போம். ஆனா பைபிளை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியல. ஆண்டவர் சொல்றார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு என்னவா இருக்குதா? தீபம். என் பாதைக்கு அது எதுவா இருக்குதா? இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்டெடுக்கப்பட்ட போது ஆண்டவர் 2 காரியத்தை சொன்னார். 40 வருஷம் அவங்களோட நடந்தது. 2 காரியம் ஞாபகம் தான் உங்களுக்கு? 2 காரியம் ஞாபகம் தான்? 2 காரியம் தாங்க. ஒண்ணு அக்னி ஸ்தம்பம், இன்னொன்னு மேக ஸ்தம்பம். எப்போ வந்தது? பகல்ல. அக்னி ஸ்தம்பம். வார்த்தை நல்லா கவனிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு எப்படியா இருக்குதா? நடக்கும்போது அது தீபமா இருந்தது, என் பாதைக்கு அது என்னவா இருந்தது? அதாவது போக 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 இருள போகும்போது அந்த வெளிச்சம் முன்னாடி போகுது, அந்த வெளிச்சத்துக்குள்ள இவங்க போறாங்க. மேக ஸ்தம்பம் முன்னாடி போகுது, அதுக்கு கீழே இவங்க நடந்து போறாங்க. ஆண்டவர் சொன்னார், உம்முடைய வார்த்தை எனக்கு அப்படியா இருக்கிற பிரியமானவர்களே. அதனால தான் யாக்கோபின் வம்சத்தாரு அப்படி மங்கி போய் இதெல்லாம் நீங்க உள்ள போனீங்கன்னா இந்த ஏசாயாவில் அங்கங்க ஒரு பாரம். ஆமா, ஆரோனின் பாரம், இந்த பாரம், அந்த பாரம்னு ஒவ்வொரு அதிகாரத்தையும் சொல்லுவார். பாரப்பட்டு பேசுறாராம். ஏன்னா இந்த சந்ததி இப்படி மாறிட்டான், இந்த சந்ததி விக்கிரகத்துக்கு போயிட்டான், இந்த சந்ததி ஆண்டவர் ஆராதிக்க மறந்துட்டான், இந்த சந்ததி குறி சொல்றத கேட்கிறான், இந்த சந்ததி விபச்சார சந்ததி, இந்த சந்ததி கத்தரையே மறந்துட்டான், இந்த ஆசாரியன்னு ஆண்டவருடைய வேதத்தையே மறந்துட்டான்னு ஒவ்வொன்றுத்தையும் பாரம் பாரம் பாரம்னு எழுதி வச்சுட்டு வருவார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நாம
எப்போதுமே அவருடைய வெளிச்சத்துல நடக்க ஆயத்தமாய் இருந்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இது எப்படி நடக்கும்? ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசித்து எழுந்துக்கலாம். இது எப்படி ஆகும்? இது இப்போ அதாவது எப்படி இது நடக்கும் அப்படின்னா, நீங்க அதை சரியா சொல்லணும். எப்படி சொல்லணும்? சங்கீதம் 27:1 வசனம் கோடு போட்டு வச்சுங்க. இதை நீங்க அடிக்கடிக்கு சொல்லணும், வாயில உச்சரிக்கணும் போதுதான் இந்த சொன்ன எல்லாமே நடக்கும். என்ன சொன்னாருங்க சங்கீதக்காரன் தாவீது? சொன்னாரு, கர்த்தர் என் வெளிச்சமோ என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கிறவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் இல்ல. இதுல என்ன போட்டுக்குது? அதுல பலனானவர், இதுல அரணானவர். பைபிள் சரியில்லையோ? பைபிள் சரியில்லையா? எந்த பைபிள் சரி? நமக்கு வச்சுக்கிற பைபிளா இல்ல கூகுள்ல இருக்கிற பைபிளா? கையில இருக்கிறதுல என்ன இருக்குது? பலனானவர், இது அதாவது பலனானவர், இதுல அரணானவர். அரணானவர் அப்படின்னா அதாவது பாதுகாப்பானவர், பலனானவர்னாலும் பாதுகாப்பானவர். அல்லேலூயா. அப்போ யாருக்கு அஞ்சுவேன்? நீ அடிக்கடிக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போது இந்த வெளிச்சம் உன்னோடோ உன் சந்ததியோடும் உன் பிள்ளைகளோடும் தினந்தோறும் நடக்கும். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். திரும்ப திரும்ப சொல்லி பாரு, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பு. கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார், என்னை மீட்டெடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் என்னுடைய வெளிச்சமா இருக்கிறார், என்னை விடுதலை ஆக்குற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு முன்னாடி போறாரு, என்னையும் தூக்கின்னு போறாரு. அல்லேலூயா. கர்த்தர் எப்படிங்கிறாருங்க? வெளிச்சமா இருக்கிறாரு. இப்போ என்னுடைய ரட்சிப்பா இருக்கிறாருன்னா தூக்கினும் போறாரு. ரட்சிப்பு என்ன? மீட்டு எடுக்கிறாரு. தாவீது அனுப்புறாரு, போய் மீட்டுன்னு வா. மோசே அனுப்புறாரு, போய் மீட்டுன்னு வா. அவங்க சிம்சோன் அனுப்புறாரு, போய் மீட்டுன்னு வா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தையை நாவுல பேசணும். நீ எப்ப பார்த்தாலும் கர்த்தர் என்ன கொடுத்துட்டாரு, என்னத்துக்கு கோயிலுக்கு போகணும், என்னத்துக்கு காணி கொடுக்கணும், என்னத்துக்கு தசம் பார்க்கணும், அவர் என்ன கொடுத்துட்டார்? இப்ப தினகரனை கேட்போம், என்னடா கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? நல்ல வேலை. இப்ப என்ன கொடுத்தாரு? அதுவும் யார கொடுத்தாரு? ஆண் பிள்ளையா? ஆண் பிள்ளையா? இப்ப அவர் சொல்ல என்ன கொடுத்தாரு ஏசுனார். நான் ஏன் கோயிலுக்கு போன அவர் சொல்லக்கூடாது? அல்லேலூயா. என்ன கொடுத்துக்கிறாருங்க? யாருக்கும் கிடைக்காது. கல்யாணம் பண்ணி ஒரே வருஷத்துல கர்ப்பமாயி சுகப்பிரசவம் தானே, ஆபரேஷன், பரவாயில்ல. யாருக்கும் கிடைக்காது அந்த ஒரு பாக்கியம் ஆண்டவர் அற்புதமான பிள்ளை கொடுத்துக்கிறார். இப்ப சொல்லணும், கர்த்தர் என் வெளிச்சமோ என் ரட்சிப்புமானவர். அல்லேலூயா. இத சொல்ல சொல்ல இப்ப சொன்ன 5 வசனம் இது எல்லாமே ஆசீர்வாதமாய் மாறிவிடும். பிரியமானவர்களே, அதுதான் சொன்னார், யாக்கோபின் வம்சத்தாரே, நாம் கர்த்தரின் வெளிச்சத்துல நடப்போம். என்ன பண்ணுங்க? வாங்க. நாம போனா நமக்கு வெளிச்சமா இருக்கிறார். நான் என் சாட்சி சொன்னா நீங்களே ஆச்சரியப்படுறீங்க. எங்கெல்லாம் இருள் இருந்த முந்திரி காட்டுல பட்டிருந்தேன் பல வருஷம். ஆமா, முந்திரி தோப்புக்குள்ள வாழ்ந்தேன். ஒண்ணுமே தெரியும், யாரையுமே கண்டுக்கல. எங்க வீட்லயும் என்னுடைய ரூம்ல, தனிப்பட்ட ரூம்ல உட்காந்து 8 வருஷம் யாரையுமே பார்க்கல. வருவாங்க, தாயாத்தாரு சோறு வச்சுட்டு போவாங்க, அதோடு சரி. எந்த வெளி உலகத்தை பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கை, இருண்ட வாழ்க்கை, யாருமே உதவி செய்யாத வாழ்க்கை, யாருமே கிட்ட வராத வாழ்க்கை, யாருமே சேர்க்காத வாழ்க்கை, நல்லது கெட்டதே கண்டுக்காத வாழ்க்கை. வாலிபத்துல எந்த ஒரு விளையாட்டுமே கிடையாது, வாலிபத்துல எந்த ஒரு நல்ல காரியமும் கிடையாது, எந்த ஒரு சாப்பாடும் கிடையாது, இருண்ட வாழ்க்கை. இயேசு உள்ள வரும்போது இன்றைக்கு வெளிச்சமாய் வாழ்க்கை. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அது இருக்குது. அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். எப்பவும் குறைய பேசாது. இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் கைவிட்டாரு? எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தா. என்ன கொடுத்தாரு, என்ன கொடுத்தாரு, என்ன கொடுத்தாரு, என்ன கொடுத்தார் சொல்லாத. கர்த்தர் எனக்கு இந்த அளவுக்கு வச்சுக்கிறார், இதை விட பாக்கி வேற என்ன வேணும்னு சொல்லிப்பார், இன்னும் உயர்த்துவார். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிறத சிறிதா இருந்தா கூட பெருசா மாத்திங்க. ஆமா, சின்ன வீடு பரவாயில்ல, ஆண்டவர் நல்லா வச்சுக்கிறான்னு சொல்லுங்க. சின்ன சபை பரவாயில்ல, கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமா வச்சுக்கிறாருன்னு சொல்லுங்க. ஒரு பெரிய சபைக்கு போனேன், 5 பேன் போட்டுருந்தாங்க, அதுல ஒரே ஒரு பேன் தான் ஓடுது. நான் சொன்னேன், அந்த பேன் ஓடுமா? ஓடாது, ரிப்பேரு. அப்ப என்னதான் பண்ணுகிற ஊழியக்காரன் நீ அப்படின்னு கேட்டேன். நான் போய் பிரசங்கமா, எனக்கு மூஞ்செல்லாம் ஊத்துது, கண்ணெல்லாம் மறைக்குது, எந்த வசனமே தெரிய மாட்டேங்குது. நான் அங்க நிக்கட்டமான, அங்க போய் நின்னா எப்படிங்க தலைக்கீழ பேசுற மாதிரி இருக்கும்ன்றான்.
நீங்க யோசிச்சு பாருங்க, சின்ன சபை ஆனா உங்களுக்கு எல்லா வசதியும். அதே போல ஒவ்வொரு வீட்லயும் ஆண்டவர் உங்களுக்கு வசதி வச்சுக்கிறார், நல்ல ஆசீர்வாதம் வச்சுக்கிறார், நல்ல வாகனம் கொடுத்திருக்கிறார், நல்ல வேலை கொடுத்திருக்கிறார், நல்ல காரியங்களை செய்திருக்கார், நல்ல மனைவி, நல்ல புருஷன், நல்ல பிள்ளைகள். மகிழ்ச்சியாய் பேச கத்துக்கணும். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் நீ சொல்ல கத்துக்கினா உன் வாழ்க்கையில் எப்பவுமே அந்த வெளிச்சம் இருளாக இருக்காது, எப்போ ஆசீர்வாதமாவே இருப்ப. அல்லேலூயா. எவ்வளோ பார்த்தாலும் என்ன கொடுத்தாரு, என்ன கொடுத்தாரு, என்ன கொடுத்தாரு பேசாத. ஜீவனோடு இருக்கிறதே பெரிய கிருபை தான். அல்லேலூயா. ஆமா, இப்ப இன்னும் ஏபோல ஒண்ணு வருதா, குதிரைக்கு வர வியாதி, அது வந்தா பெரிய காரியம், மறுபடியும் லாக்டவுன் வரும் அப்படின்ற மாதிரி பைபிள் காட்டுறாங்க, காலைல பேப்பர்ல போட்டுக்கிறான். அதை ஜாக்கிரதையா இரு. என்ன பண்றது, இன்னொன்னு எங்கேயோ அந்த பக்கம் வெளிநாட்டுல இருந்து யாரும் வருதா, அது ஒரு வியாதின்றா. ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா எல்லாவற்றுக்கும் போதுமானவரா இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. எழுந்திருக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாக்கோபின் சந்ததியாரே, வாருங்கள் நாம் அவருடைய வெளிச்சத்தில் நடப்போம் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆசீர்வாதமாய் மாறட்டும். கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எழுந்திருப்போம்.